வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்டியான பஞ்சாபி ஹோம் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ரோட்டிக்கு, நான்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான பஞ்சாபி ஹோம் ஸ்டைல் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி. உப்பு வந்துட்டு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் இன்னைக்கு சிக்கன் கம்மியாக எடுத்துருக்கிறேன், அதனால எல்லாமே கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துறேன். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த சிக்கன்ல இந்த மேரினேஷன் வந்து மினிமம் ஒரு 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓவர் நைட் வைக்க முடிஞ்சா இன்னுமே நல்லா ஊறி நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வைக்க போறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிடலாம் ஊறுறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படியே ஊறட்டும், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்மளோட சிக்கன் 1 மணி நேரம் இப்போ மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸ் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். சிக்கன் என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு ஃபிளாஷ் ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா மேலே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு குக் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற அந்த ஜூசஸ்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு சீல் ஆயிடும் சிக்கன்ல. அதுக்காக வேண்டி இப்போ 2 சைடும் டர்ன் பண்ணி 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம வெளியில வச்சிடலாம். அந்த பவுலையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வெளியில. சிக்கன் வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இந்த பேன்ல இருக்கிற அதே சிக்கன் பொரிச்ச எண்ணெயே இருக்கட்டும். இப்போ இதுல வந்துட்டு ஒரு குட்டி உண்டு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது லேசா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போறோம், அதனால ரஃபா சாப் பண்ணா போதும். கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா தக்காளி வந்துட்டு 50 கிராம் எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் தக்காளியே இந்த மாதிரி அதையும் ரஃபா சாப் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு கோல்டன் ஆனா போதும், ரொம்ப ப்ரௌனா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தக்காளியும் இந்த கொத்தமல்லி தலையும் இதுக்குள்ள சேர்த்திடலாம். இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. சிக்கன்ல ஆல்ரெடி உப்பு போட்டோம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு, ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்க போறோம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல இதை அப்படியே வதங்க விடலாம். இப்போ மூடி வச்சு நல்லா வதங்கிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம மூடி வச்சதுனால இந்த ஸ்டீம்ல நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை மிக்சிக்கு மாத்தியாச்சு. இதுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு இது நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வதக்குனா அதே பேன் தான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பஞ்சாபி கியூசின்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஆயில், நெய் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். உங்களுக்கு வேணாம்னா நீங்க வந்துட்டு எண்ணெய் ஆயில்லாம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி லுக் கிடைக்கும். நான் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதுல. இப்போ இந்த நெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம். காரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு ஒரு கலருக்காக வேண்டி நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறோம்.
இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கிற இந்த விழுது சேர்த்திடலாம். இந்த மிக்சி ஜார்லயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதில் அது ஆட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ தின்னா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா இப்போ சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கோம், சிக்கன்லயும் கொஞ்சமா சேர்த்திருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் இதில் சேர்த்திடலாம். இந்த சிக்கனையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ லோ பண்ணிடலாம் ஃப்ளேமை. இதை மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்துட்டு நம்ம வேக விட போறோம். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடையில நீங்க திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்ப 15 நிமிஷம் வெந்திருக்கு. நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா நம்மளோட கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாபி குக்கிங்ல வந்துட்டு எப்போதும் கொஞ்சம் எண்ணெய் நெய்யில அதிகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எண்ணெயெல்லாம் கம்மியா பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி. சிக்கன் ஒன்று நல்லா குக் ஆயிருக்கும் இந்த நேரத்துக்கு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.